Next, displacement reaction, activity 1.9. Take 3 iron nails and clean them by rubbing with sandpaper. ஏன் ரப்பர்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஏன்னா அதில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கும். அது இனிமேல் தான் பார்ப்போம். மேலே வந்து ரெஸ்டிங் இருக்குல்ல, ரெஸ்டிங் ஃபார்ம் இருக்கும் அயனில், அதனால் அதை நம்ம க்ளீன் பண்ண தேய்ச்சிட்டு ரப்பிங் பண்ணணும். Take 2 test tube marked A and B. In each test tube, take 10 ml of copper sulphate solution. ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க 10 ml. ஏபிங்கிற டெஸ்ட் டியூப் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதேமாதிரி அயன் நெயிலும் எடுத்துக்கிட்டான். 3 அயன் நெயில் எடுத்துக்கிட்டாச்சு, 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டாச்சு ஏபி ஏன்பின்னு, 10 ml காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிட்டோம். 2 iron nails with a thread and immerse them carefully into the copper sulphate solution in test tube B for 20 minutes. Keep one nail aside for comparison. ஸோ 2 நெயில் என்ன செய்கிறோம், ஒரு த்ரெட்டில் கட்டி அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்தோம்னா அந்த பேரடைஸ் இந்த இதில் பீக்கரில் இருக்குது பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுல போட்டு சொல்லிட்டாங்க. கட்டி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் போட சொல்லிட்டாங்க. After 20 minutes, take out the iron nail from the copper sulphate solution. Compare the intensity of blue color of copper sulphate solution in test tube A and B. ரெண்டுமே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக எடுத்துருக்கோம். ரெண்டுத்துலேயுமே நம்ம அந்த மாதிரி அயன் நெயிலுக்கு போடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது, அந்த காப்பர் சல்ஃபேட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. சொல்யூஷனாக இருக்கப்போ ப்ளூ கலராக இருக்கு இல்லையா, இப்போ அயன் நெயிலில் போட்டுட்டு திரும்ப ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க 20 minutes, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்தோம்னா முன்னாடி இந்த கலர் இப்போவும் அந்த சொல்யூஷனில் இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆல்சோ கம்பேர் த color of the iron nail dipped in the copper sulphate solution with the one kept aside. அப்போ 2 நெயில் தானே போட்டிருக்கோம், இன்னொரு நெயில் ஒன்று இருக்கு இல்லையா, இன்னொரு நெயில் தண்ணிக்குள்ளே போட அந்த காப்பர் சல்ஃபேட்டுக்குள்ளே போடாமல் இருந்துச்சுல்ல, அதையும் இப்போ இருக்கிற இந்த கலரையும் வெளிலேருந்து எடுத்தாங்கள அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து இருந்த நெயில், அதில் உள்ளதையும் இதில் உள்ளதையும் எடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க, கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அயன் நெயில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து எடுத்தது என்ன கலரில் இருக்குது, இது ப்ரௌனிஷாக தெரியுதா, ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இது அவுட் சைடில் இருந்த நெயில். அதேமாதிரி கலர் ஆஃப் த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி ப்ளூ கலராக இருந்திருக்கும். ஆஃப்டர் டெபாசிட்டிங் காப்பர் சல்ஃபேட் டு த அயன் நெயில் இட் டிஸப்பியர்ஸ். இல்லை, முன்னாடி ப்ளூ கலராக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஸ்லைட்லி ப்ளூவாக தான் இருக்குது, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. Why does the iron nail becomes brownish in color and the blue color of copper sulphate solution fad? எதனால் இந்த ப்ரௌன் கலர் வந்துச்சு, எதனால் இந்த ப்ளூ கலர் ஸ்பேட் ஆச்சு, இதை கேட்குறாங்க. The following chemical reaction takes place in this activity. ஸோ எஃப்இங்கிறது அயன் நெயில காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் போட்டு நமக்கு FeSO4 ஆகும், Cu அப்படிங்கிறதும் நமக்கு கிடச்சிருக்குது. In this reaction, iron has displaced or removed another element copper from copper sulphate solution. ஸோ அயன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியமாக டிஸ்பிளேஸ் பண்ணுது, இல்லைனா அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகுது, ஒரு ஆளை ரிமூவ் பண்ண வைக்கிது. யாரை, காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கிற காப்பரை ரிமூவ் பண்ண வைக்கிது. காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கிற காப்பரை அதை ரிமூவ் பண்ண வைக்கிது. இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால தான் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்களை மாற்றுறாங்கல்ல, அதுதான் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வேறு சில எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். ஜிங்கு காப்பர் சல்ஃபேட் போட்டோம்னா ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்கும். இது மாதிரி PbCuCl2 போட்டோம்னா PbCl2வும் Cuவும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். Zinc and lead are more reactive element than copper. They displace copper from its element. அதே மாதிரி இது லெசன் 3ல் இருக்குது, யார் டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சீரியஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே இதை நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா வேணும்னே எக்ஸாமில் லோ ரியாக்டிவ் சீரியஸ் மெட்டலில் போய்ட்டு எலக்ட்ரோடாகவும் தட் மீன்ஸ் மெட்டலாகவும் ஹை ரியாக்டிவிட்டி உள்ள சொல்யூஷனாகவும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா
இன்னொன்று டிஸ்ப்ளேஸ் பண்ணாது. ஹை ரியாக்டிவ் மெட்டல் மேலே வச்சுக்கிட்டு லோ ரியாக்டிவ் சொல்யூஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸிலி டிஸ்ப்ளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அயானாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த மெட்டல்ஸ் எல்லாமே எஃப்இ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர் கீழே இருக்கும் ரியாக்டிவிட்டி சீரீஸில், எஃப்இ மேலே இருக்கும். ஸோ இந்த மெட்டலு இங்கே இருக்கிற காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷனை அது டிஸ்ப்ளேஸ் ஈஸியாக பண்ணும். இதை போய் இதை டிஸ்ப்ளேஸ் பண்ணும். இன்கேஸ் காப்பர் சல்ஃபேட்டை மேலே எடுத்துக்கிட்டு FeSO4 கீழே எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரியாக்டிவிட்டி சீரியஸ். இது 3rd யூனிட்டில் இருக்கும். 3rd யூனிட்டில் தானே இருக்குது. இங்கே படிக்கக்கூடாதா? நம்ம ஏன் சார் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ரிலேட் பண்ணி தான் இருக்குது. அதோட சீரீஸில் K ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்தது NA இருக்கும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். AGலாம் கீழே இருக்கும், ஏன்னா அது லோ ரியாக்டிவ் சீரியஸ் மெட்டல். ஸோ அவங்கள நம்ம மெட்டலாக எடுத்துக்கிட்டு மேலே உள்ள இந்த NAவெல்லாம் சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ப்ளேஸ் ஆகாது. ஸோ கீழே உள்ள மெட்டல் மேலே உள்ள சொல்யூஷனால் டிஸ்ப்ளேஸ் ஆகுது. ஆனால் மேலே உள்ள மெட்டல் கீழே உள்ள சொல்யூஷனால் டிஸ்ப்ளேஸ் ஆகும், ஈஸியாக டிஸ்ப்ளேஸ் ஆகிடும். இங்கே அதே மாதிரி தான் ஜிங்குங்கிறது மேலே இருக்கும், காப்பருங்கிறது கீழே இருக்கும். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இல்லையா, அப்போ அதனால் இது ஈஸியாக அதை டிஸ்ப்ளேஸ் பண்ணும். அப்படியே ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா Cu ப்ளஸ் Cu மாதிரி இல்லையா, Cu ப்ளஸ் Z10SO4 அப்படி போட்டிங்கன்னா இந்த ரியாக்ஷன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இவங்க ஹை ரியாக்டிவிட்டி சீரியஸ், இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க லோ ரியாக்டிவிட்டி சீரியஸ், இவங்க ஹை ரியாக்டிவிட்டி சீரியஸ். இந்த சொல்யூஷனில் இவங்க டிஸ்ப்ளேஸ் ஆக முடியாது. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் ஆகலாம் கண்டிப்பாக. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதான் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இதில் பார்த்தோம்னா எல்லாமே மெட்டல், ஒரே ஒரு மெட்டல், இங்கே மெட்டலு இங்கே சொல்யூஷன், இங்கே மெட்டலு இங்கே சொல்யூஷன், மெட்டல் இங்கே சொல்யூஷன். ஸோ ஒரே ஒரு மெட்டல் மட்டும்தானே இருக்குது. அப்படி இன்னொன்று டிஸ்ப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு வேறு சிங்கிள் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அது டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். அடுத்தது டபுள் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. டபுள் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? 2 பக்கமும் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் நடக்கணும், அவ்வளோதான். இங்கே மேலே பத்தில் ஒன்று தான் டிஸ்ப்ளேஸ் நடந்துச்சு, இது மட்டும் இங்கே போயிருக்கும், இது மட்டும் இங்கே வந்திருக்கும், அதான் நடந்திருக்கும். ஆனால் அடுத்ததில் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஒன்று இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், அப்படி போணுச்சுன்னா அதுக்கு தான் டபுள் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Take about 3 ml of sodium sulfate solution in a test tube. In another test tube, take about 3 ml of barium chloride solution. Mix the two solution. What do you observe? ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். You will observe that a white substance which insoluble in water is formed. This insoluble substance formed is known as precipitate. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க? precipitate சொல்லுவாங்க. அப்படின்னா அது இன்சொல்யூபிளாக இருக்கும், அவ்வளோதான். இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸாக ஒன்று புதுசாக உருவாகும். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது 2 சொல்யூஷனில், இங்கே ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்ருக்கோம், இதில் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே சோடியம் சல்ஃபேட்டாக வச்சுப்போம், இங்கே பேரியம் குளோரைடாக வச்சுப்போம். சோடியம் சல்ஃபேட் ஒன்று, பேரியம் குளோரைடு, இல்லைனா அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க, இது பேரியம் குளோரைடு, இது சோடியம் சல்ஃபேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்று இதுவும் கலர்லெஸ் தான், இதுவும் கலர்லெஸ் தான், லைக் வாட்டர் மாதிரியே தான் ரெண்டுமே இருக்கும். இப்போ நீ ஆட் பண்ணோன்னே ஆஃப்டர் ஆடிங் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ரிசிப்டேட் இதில் ஃபார்ம் ஆகிடும். முன்னாடி கலரே இல்லாமல் இருக்கும், இப்போ ஒயிட் கலராக இங்கே லைக் பவுடர் மாதிரி அப்படியே உள்ளே தண்ணியில் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலந்துருக்கும். அது புதுசாக உருவாயிருக்கும். அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்ரெடி இது மேலே இருக்கிறதெல்லாம் வாட்டர் இல்லை, இதெல்லாம் வாட்டர் மாதிரி இருக்கிறது, தண்ணி மாதிரி இருக்குது. அதில் புதுசாக இங்கே வெள்ளை கலர் ஒன்று கலந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுவும் ஒன்றா கலந்துக்கலன்னு தானே அர்த்தம். இந்த ரெண்டுமே ஒன்றா கலக்கலன்னு அர்த்தம். லைக் நான் இப்படி போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டெஸ்ட் டியூப்பாக போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வேறு ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணுறேன். முதல்ல இதுலேயும் வெள்ளை கலர் தான் இருந்தது, தட் மீன்ஸ் வாட்டர் மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நான் ஆட் பண்ண இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த மீன் டைம் இங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு ஒயிட் கலர் புதுசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸஸாக போன இந்த சொல்யூஷன் கூட இது யார் ஆகலை, மிக்சிபிள் ஆகலைல்ல, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகலை. இதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் அப்படி தண்ணி மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் இது தனியாக தெரியறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆள் மட்டும் தனியாக தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் இஸ் நாட் dissolved in this.
அதானே. ஸோ அந்த மாதிரி டிசால்வ் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் ப்ரிசிப்டேட்னு சொல்லுவாங்க. இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறது. இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் தான் ப்ரிசிப்டேட்னு சொல்லுவோம். அது எதனால் உருவாகுது அப்படிங்கிறது கீழே இருக்க ரியாக்ஷன் பாருங்கள். Na2SO4 இது சோடியம் சல்ஃபேட் ரியாக்ட் வித் பேரியம் குளோரைட் டு ஃபார்ம் BaSO4 NaCl. இந்த NaCl தான் இங்கே சொல்யூஷனாக நின்றுட்டுருக்கும். BaSO4ங்கிறது கீழே இருந்தது தான் படிச்சிருக்கும். இந்த BaCl2 இதில் கரையாது. இதில் கரைஞ்சிருந்தால் எல்லாம் ஒன்றாலாம் இருக்கணும். இதில் கரைய மாட்டாங்க. ரெண்டு பேரும் கரையாமல் அப்படியே இவங்க தனியாளாகவும் இவங்க தனியாளாகவும் நிற்பாங்க. அப்படி இருக்கிறது தான் ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ப்ரிசிப்டேட் வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேர் ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். What caused this? This precipitate BaSO4 is formed by a reaction of SO4 and Be2+. The other product formed is sodium chloride, which remains the solution. Such reaction in which there is an exchange of ion between two reactants are called double displacement reaction. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு ஆள் மட்டும் டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாண்ணா, இங்கே ஒரு ஆள் மட்டும்தான் இவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர். அதுவே ரெண்டு பேரும் டிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே பாரு, இந்த NA இங்கே பாருக்கா, இந்த BA இங்கே வந்திருக்கு. ஸோ அப்படி மாறி இருந்தால் அதுக்கு பேர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 1.11 heat a china dish containing 1 gram of copper powder. What do you observe? காப்பர் பவுடர் எடுத்துக்க போகிறோம். அதில் காப்பர் பவுடர் தானே. காப்பர் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் காப்பர் பவுடர் பிகம்ஸ் கோட்டட் வித் பிளாக் காப்பர் ஆக்சைடு. இப்போது மேலே காப்பர் தான் நம்ம போட்டு ஹீட் பண்ணால் கூடயும் மேலே வந்து பிளாக் கலரில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காப்பர் ஆக்சைடு. காப்பராக இருந்தது ஹீட் பண்ண இட் கெயின் ஆக்சிஜன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு copper 2 oxide. ஸோ திஸ் copper 2 oxide shows black in color. ஸோ எதனால் காப்பர் வந்து எரிக்கும் போது பிளாக் கலராக இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன உண்டாயிருக்குது? காப்பர் ஆக்சைடு உண்டாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா காப்பரை நம்ம ஹீட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆடட் டு காப்பர் அண்ட் காப்பர் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. அதுதான் இதுக்கு ரீசனாக அவங்க சொல்ல முடியும். அடுத்த ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க. காப்பருங்கிறது ஆக்சிஜன் கூட எரிச்சா காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். If hydrogen gas is passed over this heated material CO, the black coating of surface turns brown and reverse reaction takes place and copper is uptake. ஒரு வேளை இந்த காப்பர் ஆக்சைடு கூட மறுபடியும் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா, ஹைட்ரஜன் அது வழியாக பாஸ் பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நமக்கு யாராக கிடச்சிருவாங்க? முன்னாடி எது இருந்துச்சோ அதுவாகவே கிடச்சிரும். ஸோ முன்னாடி காப்பர் இருந்துச்சு இல்லையா, அதுவாகவே நமக்கு இப்போ திரும்பவும் காப்பராக கிடச்சிரும். ஹைட்ரஜனை பாஸ் பண்ணணும்னா இதுவும் கூட கொஸ்டினாக கேட்பாங்க. காப்பர் ஆக்சைடில் எதுக்காக ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. காப்பர் ஆக்சைடில் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணால் நம்ம காப்பரை திரும்ப எடுத்துடலாம், அதனால் பண்ணுறோம். அடுத்தது, இஃப் a substance gain oxygen during the reaction, it is said to be oxidized. If the substance lost oxygen during reaction, said to be reduced. இது மட்டும் கிடையாது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு நிறையா இருக்குது. இங்கே ஹைட்ரஜனை லாஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் தான், ஹைட்ரஜனை கெயின் பண்ணால் ஆக்சிடேஷன் தான். ஸோ இப்படி கூட ஒரு டேபிள் எழுதிக்கோங்களேன். ஆக்சி ரெடியூஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டா, அப்போ இப்படி போடலாம், வாங்கிக்கிட்டா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ஆக்சிஜனை கொடுத்துட்டா அதுக்கு பேர் ரிடக்ஷன். ஹைட்ரஜனை கொடுத்துட்டா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டா அதுக்கு பேர் ரிடக்ஷன். வேறு என்ன சொல்லலாம்னா, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டா ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டா ரிடக்ஷன். ஸோ இது எல்லாமே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆக்சிஜனை யாரெல்லாம் உள்ளே வாங்கிக்கிறாங்களோ அவங்க ஆக்சிடேஷன் ஆகிட்டாங்க, யாரெல்லாம் ஆக்சிடேஷனை லாஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களாம் ரெடியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே இடத்துல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும்
ஒரே இடத்துல நடந்துச்சுன்னா, ஒரே கெமிக்கல் காம்பவுண்டில் நடந்து ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிச்சுன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சப்ஸ்டன்ஸ் அதான் தெரிஞ்சிக்கலையா, ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க சப்ஸ்டிஷனை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் ரெடியூஸ்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். டூரிங் திஸ் ரியாக்ஷன், மேலே சொன்ன இந்த ரியாக்ஷனில், இந்த ரியாக்ஷன் CuO + H2O gives Cu + H2. The hydrogen the copper oxide is losing oxygen and being reduced. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், Cu இருந்ததில்ல, CuO இருந்தது. ஆமாண்ணா, CuO பிறகு என்னவா மாறி இருக்குது, Cuவாக மாறி இருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்குது, ஆக்சிஜனை லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ லாஸ் பண்ணால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ரெடியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தமா. நெக்ஸ்ட் த ஹைட்ரஜன் இஸ் கெய்னிங் ஆக்சிஜன் அண்ட் பீயிங் ஆக்சிடைஸு. இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் 2ஆக இருந்தது, இங்கே என்ன ஆகிட்டு H2O, ஒரு ஆக்சிஜனை உள்ளே வாங்கிட்டு, ஸோ அது ஆக்சிஜனை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லாமல் ஆக்சிடைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதர் வேர்ட், one reactant get oxidized while other get reduced during the reaction. Such reaction are called oxidation reduction reaction or reduction reaction. இங்கே பார்த்தோம்னா ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, அதே இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், இல்லைனா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கூட நம்ம அதுக்கு நேம் வைக்கலாம். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்குது, CuO ஆகிருக்கு, அப்போ அங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. H2 ஆக்சிஜனை வாங்கியிருக்கு, அப்போ அங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் ரிடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் ஆக்சிடேஷன், இதுக்கு பேர் ரிடக்ஷன். ஸோ ரெண்டு சேர்ந்து நடக்குதுதான் அப்படி சொல்லுவாங்க. சம் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம்னா, ZnO + Cu gives ZnCO. அடுத்தது MnO2 + HCl gives MgCl2 2H2Cl. ஸோ இது எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். In reaction 1.31, carbon is oxidized to CO and ZnO is reduced to Zn. அடுத்தது reaction HCl is oxidized to Cl2 whereas MnO2 is reduced to MnCl2. இது எல்லாமே நம்ம ரியாக்ஷன் பார்த்தா. For the above example we can say that if a substance gain oxygen or loss hydrogen during the reaction, it is oxidized. If the substance loss oxygen or if the substance loss oxygen or gain hydrogen during the reaction is reduced. ஒரு இடத்துல ஆக்சிஜன் லாஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை ஒரு இடத்துல ஹைட்ரஜன் கெயின் பண்ணாலும் சரி தான், அதுக்கு பேர் என்னென்னு சொன்னான்னு அர்த்தம், ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லலான்னு அர்த்தம். ஏற்கனவே நான் இப்போ எழுதி போடல, அதுதான். அடுத்தது கரோஷன் பற்றி பார்க்க போகிறோம். வேறு எங்கெங்கெல்லாம் இந்த ஆக்சிடேஷனால் என்னென்னலாம் நடக்குது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனால் என்னென்னலாம் நடக்குது டே டு லைஃப்பில் தான் கரோஷன் சொல்லுவோம். கரோஷன்னா அயான் ரஸ்ட் ஆகுறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். காப்பர் வெசல் கூட ரஸ்ட் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அது ப்ளூ கலராக தெரியும் காப்பர் வெசல்ஸு, அதாவது பிராஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ப்ளூ கலராக இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே கரோஷன் தான், ரஸ்டிங் தான். மெட்டல் எதுவாக இருந்தாலும் அலுமினியம் கூட ரஸ்டிங் தான் ஆகும். You must have observed that iron particles are shiny when new but get coated with a reddish brown powder when left for some time. This process is commonly known as rusting of iron. ரொம்ப நாள் புது அயனாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ பார்த்தோன்னா அப்படியே டல்லாகி ப்ரௌன் கலராக வந்துடும். அதுக்கு பேர் தான் ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். Some other material also get tarnished in this manner. Have you noticed the color of the coating formed on copper or silver? When a metal is attacked by substances around it such as moisture, acid, etc., it is said to be corrode and the process is called corrosion. கரோட் பண்ணுறது தான் கரோஷன்னு சொல்லுவாங்க. ஆசிடால் இல்லை மாய்ஸ்சரால் அந்த மாதிரி கரோஷன் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா, ரஸ்டிங்கிறது நடந்துச்சுன்னா, கரோட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரஸ்டிங்னு சொல்லுவாங்க.
The black coating on silver and green coating on copper and the other example of corrosion. ஸோ அயானில் வந்து ப்ரௌன் கலர் வரும், காப்பரில் வந்து க்ரீன் கலர் வரும், அதுவே சில்வரில் black கலர் வரும். ஓகே, இதுதான். Corrosion causes damage to car bodies, bridges, iron railing, ships and to all objects made of metals, especially those of iron. இது நிறைய இடத்துல கரெக்ஷன் ஆகுது. அயன் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்ஷன் ஆகும். Corrosion of iron is a serious problem. Every year an enormous amount of money is spent to replace damaged ions. ஸோ வருஷம் நம்ம அதிகமாக மணி கொடுத்து தான் ஏற்கனவே ரஸ்ட் ஆகி போகிற அயன் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஈவன் நம்ம வீட்லேயே 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் ஏன் ரஸ்டிங் ஆகுது அப்படிங்கிறது, அயன் ரஸ்டிங் ஆகுறதுக்காக தான். யூ வில் நோ மோர் அபவுட் கரெக்ஷன் இன் சாப்டர் 3, அங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் rancidity. Have you ever tasted or smelled the fact oil containing food material left for a long time? ரொம்ப நாள் வரைக்கும் சாப்பிட்ற மெட்டீரியலை வச்சுட்டு திறந்து பார்த்துருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். when fat and oil are antioxidant when fat and oil are oxidized, they become rancid and their smell and taste change. ஸோ ரேன்சிடாக மாறிடும். ரொம்ப நாள் அந்த ஃபேட் ஆயிலெலாம் ஆக்சிடைஸ் ஆகி ரேன்சிடாக மாறிடும். கெட்ட நாற்றம் அடிக்குன்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி நாற்ற ஆரம்பிச்சிடும். அது காரணம்னா அது ரேன்சிடாக ஆகிட்டு, அங்கேயும் ஆக்சிடேஷன் தான் நடந்திருக்கு. அதுக்கு தான் அது சொல்ல வராங்க. அதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா, ஆயிலோ ஃபேட்டோ ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரேன்சிடாக மாறிடும். Usually substances which prevent oxidation are added to food containing fat and oil. ஆக்சுவலாக என்ன செய்யணும், ஆக்சிடேஷன் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா அது இந்த ரியாக்ஷன் நடக்காது. கீப்பிங் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர் ஹெல்ப் டு ஸ்லோ டவுன் ஆக்சிடேஷன். ஸோ அதேமாதிரி வைக்கிறதும் கண்டெய்னர்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். வச்சோம்னா தான் லேபரேட்டரியில் கரெக்டாக இருக்கும். Do you know that chip manufacturer usually flush bags of chip with a gas such as nitrogen to prevent the chips from getting oxidized. ஸோ ஈவன் சிப்ஸ் பாக்கெட் கூட அப்படியே காற்று ஃபுல்லாக அடித்த மாதிரி இருக்கும். இப்படி ஃபுல்லாக அடித்து வச்சுருக்க காரணம் என்னென்னா, நைட்ரஜன் இதை ஃபுல்லாக நினைப்பி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை அவங்க கூட கான்டாக்ட் விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஓகே, இதோட முடிச்சுட்டு இந்த லெசன் 1 முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.